Welcome here to the channel first. So இந்த வீடியோ நம்ம பார்க்க போற கண்டென்ட் வந்து சேம் பேசிஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் ப்ராப்ளம் தான். இப்போ ரெண்டுமே M2 of R இருக்கும்போது டொமைன் கோடமைன் as well as சேம் M2 of R இருக்கும்போது சம் எப்படி ப்ரொசீட் பண்றது அப்படிங்கறத இந்த கண்டென்ட்ல நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு M2 of R டைமென்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். நேத்து கிளாஸ்ல ஆல்ரெடி பார்த்தோம். டைமென்ஷன் ஆஃப் Mn of R எப்படி இருக்கும்? டைமென்ஷன் ஆஃப் Mn of R எப்படி இருக்கும் அப்படி கேட்டீங்கன்னா n இருக்கும். அப்ப டைமென்ஷன் ஆஃப் M2 of R I'm sorry, n into n, which is in the sense n square will come. Up dimension of M2 of R in the sense 2 square 4 will come. Up a 4 element basis like the basis elements like n basis 4 element first element or 2 bit matrices are basis flame because M2 of R is the set of all 2 bit matrices over the real field. Over the real field in the sense entries are real entries. So, first element மட்டும் ஒன்னு, second element மட்டும் ஒன்னு, second place மட்டும் ஒன்னு, third element மட்டும் ஒன்னு. These are all elements. This is the first element, the second element, third element, fourth element fourth place ஒன்னு வரும். So this is the basis contents. இதுதான் உங்களுக்கு பேசிஸ் தான் நமக்கு வர போகுது. இப்போ இத வச்சு தான் நம்ம TFB = AB அப்படிங்கற மேட்ரிக்ஸை நம்ம எப்படி லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வர போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். Given the question A is the such that trace of A equal to 2 and determinant of A equal to -3. If you have a matrix, first we choose so if you have a matrix, we choose the matrix choose the matrix 3 -1 0 0. See the matrix trace the matrix trace of A equal to A11 plus A22. 3 plus of -1 which is equal to 2. Determinant 3 into -1 minus 0 which is equal to -3. Because given content trace of A வந்து 2, determinant of A வந்து -3 இதெல்லாம் எடுக்க சொல்றாங்க. சோ அதனால நான் என்ன செஞ்சிருக்கேன்? Aவும் traceம் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் நம்ம லீடிங்கா வச்சு அப்படினா என்ன செய்ய போறோம்? ப்ரொசீட் பண்ண போறோம். ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம கடைசியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வச்சு T மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம். கடைசியா ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன क्वेश्चंस கொடுத்தாங்களோ அந்த T மேட்ரிக்ஸ் வச்சு நம்ம சொல்லிக்கலாம். சரியா? ரைட். இப்போ எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன் பண்றது, எப்படி பேசிஸ் ஜெனரேட் பண்றது, பேசிஸ் வச்சு எப்படி கோடம் எழுதுறது அப்படிங்கறத இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் இன்னொரு என்னென்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். கடைசி T மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிச்ச பிறகு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க क्वेश्चनல அப்படிங்கறத பார்க்கலாம். இது ஒரு தடவை CSI NET எக்ஸாமினேஷன்ல கேட்ட கேள்வி. இது மாதிரி கேள்விகள் கேட்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி क्वेश्चंस நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ ப்ரொசீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் அப்படிங்கறத. நம்ம இப்ப A மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு எழுதிருக்கோம். சும்மா நம்மளுடைய அசம்ப்ஷன்ல 3 0 0 -1 வச்சிருக்கோம். இந்த ட்ரேஸ் 2, டிட்டர்மினன்ட் -3ங்கற கண்டென்ட் நம்ம கொடுத்துச்சு. சோ இப்போ TFB = AB ன்னு சொல்றாங்க. see Aங்கிறது நம்ம அசம்ப்ஷன் மேட்ரிக்ஸ் லெட்னு தான் எடுத்துக்கணும் Aங்கிறது. ஆனா ஃபங்க்ஷன்ல எப்படின்னா TFB = AB இருக்கு. அப்ப நீங்க TFBன்றது நமக்கு தெரியாது. அந்த B மேட்ரிக்ஸ் எப்படி சூஸ் பண்ணிக்கலாம் அப்படினா அந்த B மேட்ரிக்ஸ் எப்படினாலும் இருக்கலாம். ஆனா B ல இருக்கணும். ஒரு 2 பிட் மேட்ரிக்ஸா இருக்கணும். அந்த B மேட்ரிக்ஸ் say ABCD. நமக்கு B எப்படி இருக்குன்ற பேட்டர்ன் தெரியாது. அந்த கான்செப்ட்ல எப்படி வச்சுப்போம். இப்ப TFABCD என்ன சொல்லுது அப்படினா அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. TFB பதிலா ABCD and A க்கு பதிலா என்ன போடுவீங்க? 3 0 0 -1 ABCD ன்னு வருது. ரைட். இப்போ வழக்கம் போல யூசுவலா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல என்ன கிடைக்கும்? 3A ஃபர்ஸ்ட் பிளேஸ் 3A, அடுத்த பிளேஸ்ல இந்த பக்கம் எழுதிக்கலாம் 3A, செகண்ட் பிளேஸ்ல 3B plus 0 3B. யூசுவல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் 0 minus C minus D. கரெக்ட்டா? ஃபைனலா -D ன்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ இதுதான் உங்களுக்கு கிடைச்ச மேட்ரிக்ஸ். இந்த ஃபார்மேஷன்ல வச்சு தான் நம்ம ப்ராப்ளத்தை ப்ரொசீட் பண்ண போறோம். இப்போ நமக்கு A மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, B மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இத வச்சு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கவனிங்க. பேசிஸ்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்படி இருக்கும்? பேசிஸ்ல 4 எலிமெண்ட் இருக்கும். பேசிஸ் 4 பேசிஸ் எலிமெண்ட்ஸ் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல 1, செகண்ட் பிளேஸ்ல 1 வரும். 0 1 0 0 அப்படியே வரிசையா கன்சிக்யூட்டிவா ஒவ்வொரு பிளேஸ்ல மாத்தி நீங்க 0வா போட்டுக்கணும். இதுதான் உங்களுடைய பேசிஸ் எலிமெண்ட்ஸ். இத நீங்க இன்புட்டா வச்சுக்கிட்டு அவுட்புட்டை நீங்க கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்னு பார்க்கலாம். T ஆஃப் ஃபர்ஸ்ட் பேசிஸ் 1 0 0 0. see ABCD பதிலா என்ன ரிப்ளேஸ் ஆயிருக்கு? 1 0 0 0. அப்ப ரிசல்ட் என்ன கிடைக்கும்? 3 into A பண்ணணும். Aங்கிறது என்னதுங்க? 1. அப்ப 3 into B என்னது 0 minus C என்னது 0 minus D என்னது 0. சிம்பிள். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு ஃப்ரேம் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் பேசிஸ் கண்டுபிடிக்கலாம். செகண்ட் எப்படி இருக்கும்? 0 1 0 0 இருக்கும். இப்போ சொல்லுங்க எப்படி இருக்கும்?
ஏபிசிடிங்கிற பிளேஸ்ல 3a 3b மைனஸ் c மைனஸ் டிங்கிற ரிசல்டண்டா உங்களுக்கு கொடுக்கணும். அப்ப எப்படி எழுதலாம்? வேணா தனியா எழுதி வச்சுக்கோங்க. t of ab equal to t of abcd equal to 3a 3b minus c minus d ன்னு சொல்லி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்படிதான் நீங்க இந்த பேட்டர்ன்ல தான் நம்ம எழுதணும். ஏன்ற மேட்ரிக்ஸ் இப்படி தான் சூஸ் பண்ணனும்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படினாலும் நீங்க சூஸ் பண்ணீங்க. ரிசல்டன்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். வேணா செக் பண்ணி பாத்துங்க. சோ t of 0 1 0 0 ன்னு சொல்லிருக்கு. இப்ப 3a பண்ணனும். 3a பண்ணா a வந்து 0, 3b பண்ணனும். 3b வந்து 3, minus c பண்ணனும். minus d பண்ணனும். எல்லாமே 0 தான் ஆட்டோமேட்டிக்கா. இப்ப அடுத்து பேசிஸ்ல தேர்ட் எலிமெண்ட் எடுத்துப்போம். பேசிஸ்ல தேர்ட் எலிமெண்ட் 0 0 1 0 which is equal to என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 3 into a என்ன வரும்? a ங்கிறது 0, b ன்றதும் 0, minus c அப்படிங்கறதால 1 இருக்கு c பிளேஸ்ல, so minus 1, d ங்கிறது 0. That's all. இப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா t of final matrix t of 0 0 0 1 இப்படி இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். எல்லாமே ஃபங்க்ஷனிங் அப்படிங்கற காரணத்தால அந்த பிராக்கெட்டை மறந்துட கூடாது. So which is equal to எப்படி கிடைக்கும் வந்தது பாத்தீங்கன்னா 3a a ங்கிறது 0, 3b b is 0, minus c c is 0, minus d அப்படிங்கற லாஸ்ட் பிளேஸ்ல 1. எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன் பண்ணனும் அப்படிங்கறத ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். இந்த மெத்தட் வரும்போது என்ன செய்வீங்க அப்படினா எல்லா எலிமெண்ட்லயும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க. 3 0 0 0 அது ஃபர்ஸ்ட் ரோல வந்துறணும். ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான். செகண்ட் எலிமெண்ட் ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க. 0 3 0 0. தேர்ட் எலிமெண்ட் ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க. தேர்ட் எலிமெண்ட்னா செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 0 -1 0 0 0 -1 0. ஃபோர்த் எலிமெண்ட்லாம் சூஸ் பண்ணுங்க. 0 0 0 -1 0 0 0 -1. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ங்கற காரணத்தால டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. சேம் அதேதான். அதே 3 0 0 0 0 3 0 0 0 0 -1 0 0 0 0 -1 இப்படி தான் பண்ணிருக்கோம். பேசிஸ் எலிமெண்ட்ஸ் இன்புட்டா வச்சிட்டு ரிசல்டன்ட் அவுட்புட்டா நம்ம எழுதிருக்கோம். இந்த ஃபார்மேஷன்ல வருது சொல்லி. இப்போ நம்ம டி மேட்ரிக்ஸ் என்ன செஞ்சிட்டோம் அப்படினா ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ டி மேட்ரிக்ஸை ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ क्वेश्चंसக்கு வரலாம். இப்போ ஆப்ஷன் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபைனலா நம்ம டி மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. இதுதான் ஆப்ஷன்ஸ்ல நமக்கு கொடுத்த கண்டென்ட்ஸ். இதுல என்னென்ன கரெக்ட் அப்படிங்கறத ஈஸியா செக் பண்ணிடலாம். டிங்கிறது டயகனலைசபிளா கேட்டிங்கன்னா கண்டிப்பா டயகனலைசபிள் because T is symmetric matrix. Every diagonal matrix is symmetric, so T is symmetric, which implies that obviously implies that T is diagonalizable. Since இது வந்து diagonal matrix இருக்கிற காரணத்தினால leading entries ல இருக்கிற elements தான் eigen values ஆ உங்களுக்கு place ஆகும். So leading entries ல இருக்கிற elements யார் யாருன்னு பாத்தீங்கன்னா eigen values வந்து 3, 3, -1, -1 நான் எடுத்துக்கிட்ட A matrixக்கு. நான் A matrix என்னோட இஷ்டத்துக்கு நான் சூஸ் பண்ணேன். ஆனா நான் சூஸ் பண்ணதுக்கு 2 ஐகன் வேல்யூவா வரல. நீங்க சூஸ் பண்றதுக்கு 2 ஐகன் வேல்யூவா வரலாம். ஆனா ஒரு இடத்துல ஃபெயில் ஆனா நிச்சயமா அந்த கேஸ் என்னதான் கம்ப்ளீட்லி ஃபெயிலியர் தான் அர்த்தம். சோ ஆப்ஷன் பிங்கற தப்பு. நீங்க 2 ஐகன் வேல்யூ வர மாதிரி மேட்ரிக்ஸ் சூஸ் பண்ணலாம். இட்ஸ் a possibility. பட் நான் 2 வராத மாதிரி மேட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஆப்ஷன் கிளைம் ஆகணும் அப்படினா எல்லா இடத்துலயும் வரணும். கிளைம் ஆகலனா ஒரு இடத்துல காட்டிட்டா போதும். சோ ஆப்ஷன் பிங்கற தப்பு. ஆப்ஷன் ஏங்கிறது obviously true. Since T is invertible கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா invertible because determinant உங்களுக்கு என்ன வரும்? leading diagonals ஓட elementsலாம் உங்களுக்கு ப்ராடக்ட் தான் டிட்டர்மினன்ட் ஆகும். but 3 into 3 into -1 into -1 which is equal to 9 which is not equal to 0. therefore the T okay T is நிச்சயமானது T is invertible தான். invertible என்னது அப்படினா invertible அப்படினா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா டிட்டர்மினன்ட் வந்து not equal to 0 இருக்கணும். so T is invertible தான். இந்த ஃபைனல் கேஸ் மட்டும் தான் கொஞ்சம் டஃப். அத மட்டும் கவனிங்க. இப்போ எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ T மேட்ரிக்ஸ் இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படினா இதுதான் கரெக்ட். சரி, இப்போதைக்கு இந்த டி மேட்ரிக்ஸ்க்கு வேலை கிடையாது. நம்ம அனுப்பிச்சு இரேஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கிடைச்ச டி ஆஃப் மேப் என்ன எழுதுறோம் நம்ம? ஞாபகம் டி ஆஃப் a, b abcd அப்படினா என்ன எழுதிருந்தோம் அப்படினா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மேட்ரிக்ஸ் 3 0 0 -1 of abcd t of b equal to ab which is equal to 3a 3b -c -d ன்னு சொல்லி நம்ம போட்டுறோம். கரெக்ட்டா? இந்த மேப்ல கவனிங்க. இது வந்து உங்களுக்கு இது வந்து T of B கரெக்ட்டா? இந்த மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு B மேட்ரிக்ஸ். இது A மேட்ரிக்ஸ், இது B மேட்ரிக்ஸ். ரிசல்டன்ட் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப T of B னா இதுதான் உங்களுக்கு வேல்யூ. இத மட்டும் நல்ல மனசுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். T of B னா இந்த மேட்ரிக்ஸ் உங்களுக்கு ரிசல்டன்ட்டா கிடைச்சிருக்கு. B மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படினா ABCD ன்ற பேட்டர்ன்ல உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்ப T of B equal to AB அப்படினா அது எப்படி செய்யறது? இப்போ என்ன சொல்றாங்க? ஆப்ஷன்ல என்ன சொல்றாங்க அப்படினா T of B வந்து B ன்னு ரிசல்ட்ட கொடுக்கும். ஏதாச்சும் ஒரு நான் ஜீரோ மேட்ரிக்ஸ்க்கு ஃபார் சம்னா ஏதாச்சும் ஒரு சில மேட்ரிக்ஸஸ்க்கு ஒரு சில மேட்ரிக்ஸ்னா அது ஒரு மேட்ரிக்ஸ் ஆகலாம், ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆகலாம். ஃபார் சம்னா 1ல இருந்து ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம்.
ஏதாச்சும் ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு நான் ஜீரோ பி மேட்ரிக்ஸ்க்கு பி மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியாது ஏபிசிடி ஏதோ ஒரு பி மேட்ரிக்ஸ்க்கு அதுவே ரிசல்டண்டா வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க டி ஆஃப் பி ஈக்குவல் டு பினே வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்பனா பி வந்து நாட் ஈக்குவல் பி வந்து நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் அது வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் எங்க இருக்கும் M2 ஆஃப் R அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒருவேளை நம்ம எடுத்துக்கலாம் இந்த ரிசல்ட்டை நம்ம ட்ரூன்னு வச்சுப்போம் இந்த ரிசல்ட்டை நம்ம ட்ரூன்னு வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா டி ஆஃப் பி ஈக்குவல் டு பின்றதை நான் ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கிறேன் சரியா நம்ம ரிசல்ட் படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம் டி ஆஃப் பி கூட எதாவது ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன பண்றேன்னா ஆப்ஷன் டி வந்து ட்ரூன்னு சொல்லி நான் அசியூம் பண்ணிக்கிறேன் அசியூம் பண்ணிட்டு அந்த ரிசல்ட்டை நான் எடுத்துட்டு நம்ம வெரிஃபை பண்ண ஆரம்பிக்கலாம் டி ஆஃப் பிங்கிறது 3a 3b மைனஸ் சி மைனஸ் டி நம்ம ரூல்ஸ் படி டி ஆஃப் பிங்கிறது பின்றது நம்மளுடைய அசம்ஷன் சி இது வந்து அசம்ஷன் கரெக்டா வந்தா தப்பா வந்தாங்கிறத நம்ம செக் பண்ண போதும் கடைசியில் அவ்வளவுதான் ஒண்ணுமே இல்லை அசம்ஷன் கரெக்டா இருக்கா நம்ம சரின்னு எடுத்துக்கிட்டோமே சரியா தான் இருக்கா இல்ல தப்பா வந்து முடியுதா அப்படிங்கறத செக் பண்ண போதும் கான்ட்ரடிக்ஷன் மெத்தட்னு சொல்லி சொல்லுவாங்க கான்ட்ரடிக்டரி மெத்தட்னு சொல்லுவாங்க ஒரு ரிசல்ட்டை கரெக்ட்னு எடுத்துக்கிட்டு அது தப்புன்னு சொல்லி கிளைம் பண்றது கடைசியில இல்லாட்டி கரெக்ட்னே சொல்லி முடிக்கிறது இப்போ நம்ம கரெக்ட்னு எடுத்துக்கிட்டோம் கரெக்டா முடியுதா தப்பா முடியுதா அதான் கேள்வி இப்ப டி ஆஃப் பிக்கு மேல அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் பிக்கு மேல எதை போட்டுக்கலாம் அப்படின்னா பிங்கிறது ஏபிசிடி அப்படிதான் சாரி கவனிங்க பிங்கிறது இந்த மேட்ரிக்ஸ் டி ஆஃப் பின்றது இந்த மேட்ரிக்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பின்ற மேட்ரிக்ஸ் ஏபிசிடி two matrices are equal when the elements are equal அப்படினா இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஈக்குவல்னு அர்த்தம் அப்ப 3a equal to a 3b equal to b minus c equal to c minus d equal to d இப்படி 3a equal to a எப்ப இருக்கும் only possible a equal to 0 ஆ இருக்கும் மட்டும் தான் பாசிபிள் 3b எப்ப 0 ஆ இருக்கும் only b equal to 0 பாசிபிள் ஒரு நெகட்டிவ் நம்பர் ஒரு பாசிட்டிவ் நம்பர் எப்ப ஈக்குவலா இருக்கும் c 0 ஆ இருக்கும்போது ஒரு நெகட்டிவ் நம்பர் ஒரு பாசிட்டிவ் நம்பர் எப்ப ஈக்குவலா இருக்கும் dங்கிறது 0 மேட்ரிக்ஸா இருக்கும் 0 ஆ இருக்கும்போது அப்ப b மேட்ரிக்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படி கேட்டிங்கனா b மேட்ரிக்ஸ் abcdன்ற மேட்ரிக்ஸ் b மேட்ரிக்ஸ் வந்து abcd மேட்ரிக்ஸ் t of b மேட்ரிக்ஸ் வந்து 3a 3b c d மேட்ரிக்ஸ் அப்ப நமக்கு கிடைச்சது வந்து a0 b0 c0 d0 சொல்லி எடுத்துட்டோம் ரிசல்ட்ல வந்து அப்ளை பண்ணுங்க b மேட்ரிக்ஸ்ல 0 0 0 0 நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஆனா நமக்கு சொல்லிருக்காங்க b வந்து நாட் ஈக்குவல் 0 நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க கடைசில நம்ம சரின்னு எடுத்துக்கிட்டு ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ் வந்து நின்றுச்சு சரின்னு எடுத்துக்கிட்டு ஜீரோ மேட்ரிக்ஸ் வந்து நின்றுச்சு நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும் கரெக்ட்னு அசியூம் பண்ணிருக்கோம் அசியூம் பண்ணிட்டு அப்படியே செஞ்சு பார்த்தா கடைசியில பி எது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு அந்த காரணத்தினால பி வந்து நாட் ஈக்குவல் ஜீரோ நான் ஜீரோ மேட்ரிக்ஸா தான் இருக்கணும் ஆனா ரிசல்ட் ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடைச்சது அந்த ஆப்ஷன் டி தப்பு இதுமே சொல்றேன் டி ஆஃப் பி ஈக்குவல் பின்றத நம்ம கரெக்ட்னு அசியூம் பண்ணிக்கிறோம் அசியூம் பண்ணிட்டீங்கன்னா டி ஆஃப் பி பதிலா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் பி க்கு பதிலா இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் two matrices are equal when the elements are equal so 3a equal to a 3b equal to b minus c equal to c minus d equal to d இத கரெக்ட்டா நம்ம அசியூம் பண்ணிட்ட காரணத்தால இதையும் கரெக்ட்டா எழுதிக்கலாம் இதெல்லாம் என்ன நம்பருக்கு பாஸ் பண்றீங்கன்னா எல்லாமே 0ங்கிற நம்பருக்கு மட்டும் தான் பாசிபிள் அப்ப b மேட்ரிக்ஸ் 0 மேட்ரிக்ஸ் கிடைக்கும் ஆனா ரிசல்ட் படி 0 மேட்ரிக்ஸ் கிடைக்க கூடாது ஆனா 0 மேட்ரிக்ஸ் தான் கிடைச்ச காரணத்தால ஆப்ஷன் டி உங்களுக்கு தப்பு சோ அந்த காரணத்தால ஆப்ஷன் A and ஆப்ஷன் C are true ஃபைன் போடலாம் திரும்ப பாருங்க டவுட் தான் நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப்ல இல்ல போன்லயே கேட்கலாம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் ப்ராப்ளம் நம்பர் 2 கவனிங்க t from r power 4 to r power 4 சொல்லிருக்காங்க திரும்ப இந்த இடத்துல சொல்றேன் dimension of r power n is n dimension of r power 4 is equal to 4 this having the four bases elements எப்படி இருக்கும் அப்படினா e1 எப்படி இருக்கும் e2 ல செகண்ட் எலிமெண்ட்ல 1 இருக்கும் e3 ல தேர்ட் எலிமெண்ட்ல 1 இருக்கும் e4 ல ஃபோர்த் எலிமெண்ட்ல 1 இருக்கும் இதுதான் உங்களுடைய கண்டிஷன்ஸ் சோ இத நீங்க இன்புட் பேசிஸா வச்சிட்டு அவுட்புட்ல என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கறத நீங்க பார்க்கணும் ஃபர்ஸ்ட் இதுல t of e1 e2 e3 e4 நம்ம எடுத்துறோம் இத வச்சு நம்ம பார்க்கலாம் t of e1 which is equal to t of 1 0 0 0 which is equal to 1 0 0 0 அப்ளை பண்ணுங்க இது x இது y இது z இது w அதே மாதிரி டொமைன்ல என்ன பேசிஸ் இருக்கோ அதே மாதிரி நீங்க பார்த்து எழுதிக்கணும் x y z w அப்படினா x க்கு மட்டும் தான் வேல்யூ இருக்குங்க அப்ப x ஓட வேல்யூ மட்டும் தான் வரும் 1 இங்க x ஓட வேல்யூ மட்டும் தான் வரும் 1 ஏனா y w தான் 0 ல இந்த பார்ட் படி அடுத்து கவனிங்கன்னா இங்க வந்து x பார்ட்டே கிடையாது சோ 0 இங்க x பார்ட் 5 ஈஸி சிம்பிள் நீங்க அதை அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்ல ஜஸ்ட் x ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி எழுதுங்க ஈஸி ரிசல்ட் வந்துரும் உங்களுக்கு அடுத்து t of e2 is equal to t of 0, 1, 0, 0 equal to y ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதுங்க அதான் உங்களுக்கு இந்த செகண்ட் ரிசல்ட் இங்க 1 இங்க 2 இங்க வந்து இங்க y கிடையாது இங்க y க்கு வந்து 1 புரியுது அடுத்து t of e3 equal to t of 0, 0, 1, 0 equal to z ஓட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதுங்க இங்க z கிடையாது இங்க z கிடையாது இங்க z வந்து -1 இங்க z வந்து 2 and t of e4 which is equal to t of 0, 0, 0, 1 எதுக்கு எடுக்கிறோம் அப்படினா இங்க x மட்டும் தான் வேல்யூ இங்க y மட்டும் தான் வேல்யூ z மட்டும் தான் வேல்யூ w மட்டும் தான் வேல்யூ அப்ப w ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதினா 5, 1, 2, லாஸ்ட் பிளேஸ்ல w கிடையாது சோ 0 மேட்ரிக்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படினா அப்படியே நீங்க ரோ வைஸ் தூக்கி எழுதுங்க 1 1 0 5 1 2 0 1 0 0 -1 2
5120 இந்த ஃபேட்ல கிடைக்கும். இதுக்கு டிரான்ஸ்போஸ் நீங்க எடுத்தீங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். சோ டிரான்ஸ்போஸ் எடுத்தா என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா, டிரான்ஸ்போஸ் எடுத்த பிறகு ரிசல்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா TH is equal to 1105 1201 00 minus 12 5120 because இது உங்களுக்கு என்ன மேட்ரிக்ஸா இருக்கு, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கனால டிரான்ஸ்போஸ் எடுத்தா அதே ஆன்சர் தான் கிடைக்கும். இப்ப ரேங்க் ஆஃப் T என்னது, ரேங்க் ஆஃப் T என்னது, ரேங்க் ஆஃப் T வந்து 4, நலிட்டி ஆஃப் T வந்து 0 தான். பிகாஸ் ரேங்க் ஃபுல் எல்லாமே ரேங்க்ன்றது நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ், எல்லாமே நான் ஜீரோ ரோஸ் இருக்கு 4. நலிட்டின்றது நம்பர் ஆஃப் ஜீரோ ரோஸ் இங்க கிடையாது. 4/4 மேட்ரிக்ஸ். ரேங்க் சில்வர் செல்பி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணதாங்கறதையும் பாத்துக்கோங்க. ரேங்க் வந்து 4, நலிட்டி வந்து 0. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் கிடைக்கும். நம்பர் ஆஃப் காலம்ஸ் கிடைக்குது. சோ ஆன்சர் will be right. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரேங்க் அண்ட் நலிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். ஏ வந்து டயகனைசபிள்னு கேட்டீங்கன்னா ஏ நிச்சயம் டயகனைசபிள் தான். பிகாஸ் என்ன காரணம், ஏன்ற மேட்ரிக்ஸ் டீன்ற மேட்ரிக்ஸ் வந்து டயகனைசபிள், டீன்ற மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக் சோ அன்சோ டயகனைசபிள். டயகனைசபிள்னா கேட்டீங்கன்னா டயகனைசபிள் தான். இப்போ டி ஸ்கொயரோடைய ரேங்க் நலிட்டியை கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. டி ஸ்கொயரோட ரேங்க் நலிட்டி கண்டுபிடிச்சிட்டு அதோட ஆன்சரை வாட்ஸ்அப் குரூப்ல கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து போஸ்ட் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கேட்கலாம். நடத்தின ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். குரூப் chat will be open at 7 to 9 PM daily. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இங்கே வந்து கேட்டுக்கலாம். வீடியோஸ் பிடிச்சிருந்தா அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இன்னொன்று என்ன, நம்மளுடைய கோர்ஸ் வந்து ஃபுல் பேக்காக கிளாஸ் போயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு சேரணும் இஷ்டம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. கிளாஸை பற்றி சஜஷன் சொல்லணும்னா அதுலேயே லிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, போட்டுக்கலாம். இன்னும் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு என்ன அப்படி கண்டிப்பாக பார்க்கலாம். Thank you.